அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் துலாம் மனையில் அமர்ந்திருக்க போறார். இந்த புதன் பகவானானது ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24/10/2025 அன்று துலாமிலிருந்து விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிறது இந்த ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 27/10/2025. அதே போல சுக்கிர பெயர்ச்சியும் நடக்குது. அந்த சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாம் தனது சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 2/11/2025. அதுவும் மிக முக்கியமாக இந்த ஐப்பசி மாதத்தின் நிகழ்வு அப்படின்னா குருவினுடைய அதிசார பெயர்ச்சி, அதாவது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது உச்ச குருவாக அமர்ந்து பலனை தரப்போகிறார். அதாவது ஐப்பசி மாதம் 1/18/10/2025 அன்று சனி பகவான் வக்ர நிலையில் மீனமனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேச ராசி அன்பர்களே, ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் பெறப்போகிறார். அப்போ உங்க ராசிநாதன் வலு பெறப்போகிறார். எங்க? 8ஆம் இடத்துல வலுப்பெறார், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 8வது வீட்டில். அதே போல புதன் பகவானும் உங்க ராசிநாதனுடன் சேரப்போறார். 6க்குரியவனாக இருந்து 8ஆம் இடத்துல அமர்கிறது. அப்போ என்ன நடக்கும்? கோபம் இருக்கும், ஆக்ரோஷம் இருக்கும். சில சமயங்களில் உங்களை எதையாவது ஒரு தூண்டக்கூடிய, அதாவது செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் எடுத்தாலும் யோசிக்கணும் என்பதை இந்த மேசராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைவு பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் வாக்குவாதம் வராத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். தன விஷயத்திலும் கவனமாக கையாளணும். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள். அதே சமயம் நல்ல புத்திசாலித்தனம் கூடும், நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும். அதாவது எதையெல்லாம் மற்றவர்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு வரியில் சொல்லப்போனால், மற்றவர்களின் வலியை போக்கக்கூடிய நிவாரணமாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வலியை போக்குவதற்கு வேற யாரும் வரமாட்டாங்க. அப்போ இதிலிருந்து என்ன செய்யுது? மற்றவர்களின் வலிகள் மூலமாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கலாம், ஒரு மருத்துவராக நீங்கள் இருக்கலாம், ஒரு ஏஜென்ட்டாக, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரிசர்ச்சில் புதிய கண்டுபிடிப்புக்கு உள்ள புகுந்து பார்ப்பீங்க. அதாவது நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குருவினுடைய அதிசார பெயர்ச்சி, அதாவது மிதுனத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்ப 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு. அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போறீங்கன்னு அர்த்தம். நேர 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழில் ரீதியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு சேஞ்சஸ், ஒருத்தர் வேலையில் ஒரு மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக மாறலாம். மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக உண்டு இந்த காலகட்டம், இந்த ஐப்பசி மாதம்.
ஏன்னா குருங்கிறது யார் அப்படின்னா இந்த மேசத்துக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அந்த பாக்கியத்தை தரக்கூடியவனான குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலின் மூலமாக பாக்கியம் உங்களுக்கு உண்டு, தொழிலில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் அதாவது கடந்த சில மாதங்களாகவே தொழிலில் ஒரு விரயமாகி கொண்டிருக்கிறது. தனக்கு தான் என்ன நினைக்கிறனோ அதை செயல்படுத்த முடியல அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் இப்போ இந்த மாதம், இந்த ஐப்பசி மாதம் தொழிலில் வளர்ச்சி மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தாய் ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான அதன் பிரச்சனைகளை தீர்த்து சமப்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். நிறைய மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. அது எப்போ நடக்கும்னா இப்போ சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ எப்போ இந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும்னா அந்த சுக்கிரன் துலாம் மனைக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஐப்பசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அமோகமான அதாவது சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ அனைத்து விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசத்துக்கு அமையப்பெறும். ஸோ எந்த டைம், எந்த பீரியட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப விஷயத்தில், பண விஷயத்தில், தன விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வந்துடுறார். அங்கிருந்து 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாவது 7ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு 7 நாள், அந்த ஒரு வாரம் மட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் சண்டை போடுறது, மனக்கசப்புகளை கொடுப்பது, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பது, பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சரியான நடைமுறைகளை பின்பற்றுவது. ஸோ இதெல்லாமே அந்த காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் திருமண விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி 7ஆம் இடத்துல திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய அந்த ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராக அமைகிறது. திருமணத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகள் விலக்கு கிடைக்கிறது. டக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா குருவும் வேற, பாக்யாதிபதி வேற உச்சபலத்தோடு இருக்காரா, ஒரு 48 நாள் அங்கே இருக்க போறார். அப்போ அந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. சுக்கிரனும் வேற களத்திரக்காரகனான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறாரே, உங்க ராசிநாதனும் ஆட்சி பலத்தோட இருக்காரே. ஸோ இப்போ திருமண விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் இந்த ஐப்பசி மாதம் அதாவது பிற்பகுதி சூப்பராக இருக்க போதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சார் நமக்கு வலியை கொடுத்து கொண்டிருந்த 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போறார். அப்போ 8ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. கண்டிப்பா வலி இந்த மேசத்துக்கு எதிலெல்லாம் வலி இருக்கு சார்? ஹெல்த்தில் எனக்கு பிரச்சனையா இருக்கு, கோர்ட்டில் கேஸ் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கு, அதனால எனக்கு ஒரு வலி இருக்கு, வேலையில் இல்லை தொழிலில் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இதனால நமக்கு மன கஷ்டம் இருக்கு, மனதால் ஒரு மாதிரி தொய்வு ஏற்படுத்துது அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும். எப்படி தீர்வு கிடைக்கும்னா குருவினுடைய பார்வையால, பெரிய மனிதர்களின் தொடர்புகளால, நல்லவர்களின் உறுதுணையால உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து விலக்கிடுவீங்க. உடம்பு சரியில்லை, ஹெல்த் சரியில்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிலை. எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீர்கள்.
ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது, அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும். 10க்கும் 11க்குரியவன் தொழில்ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் போய் 12ல விரயமாகி உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே இந்த மேசராசி என்பதற்கு விரய சனி ஆரம்பிச்சிருச்சு. நிறைய விரயம் தான் சார், தொட்டதெல்லாம் விரயம், பணம் வருது, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல செலவு போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் 10ஆம் அதிபதி லாபாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுக்கு இந்த 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 குரு அதிசாரத்துக்கு அப்புறம் இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்று வழி, ஒரு மாற்று சிந்தனை இருக்கும். விரயமாகுவதை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா 12ஆம் இடம் முதலீடு அல்லவா, அப்போ முதலீடுகள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் அதிபதியே 12ஆம் இடத்தை 12ஆம் அதிபதி பார்க்குது. அப்போ என்ன, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மேசத்துக்கு உண்டு. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப் போகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 4/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. சந்திரனுங்கிறது யாரு? மனது. யாருக்கெல்லாம் மனம் குழப்பமாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, ஸோ அவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே இந்த சந்திர பகவான், அதாவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது அன்றைய தினம் ரொம்ப நல்லது. அல்லது திங்களூரில் இருக்கக்கூடிய நவகிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது திங்களூர், கும்பகோணத்துக்கு அருகில் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது நல்லது. அப்படி வழிபடும் போது அன்றைய தினம் மனக்குழப்பம் முற்றிலுமாக நீங்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெற என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.